பின்னாடி போய் பாருங்க நல்லா. பை பை. வந்துட்டு வண்டி இந்த வண்டி உள்ள ஏற்றி விட்டுருங்க. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாவை வந்து போய் ட்ராப் பண்ண போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ வாராங்கல் போகிறாரம்மா, அதுக்காக வேண்டி போய் ட்ராப் பண்ணிட்டு வர போகிறோம். அப்படியே இன்னைக்கு இன்னொருத்தனும் வரான் ஊரில் இருந்து, அவனே பிக்கப் பண்ணுவோம். அதுவும் இதில் கண்டினியூ ஆகும். வீட்டில் ஏசி கொஞ்சம் இஷ்யூன்றனால ஏசியும் மாத்திரம், அதுக்கான இன்ஸ்டலேஷன் ஆளுங்க வருவாங்க. பல ஏசியை கழட்டிட்டு போயிட்டாங்க காலையில் வந்துட்டு. ஸோ அவங்க வரதே நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். சம்மர் அதுக்குள்ளே ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா Feb 27. அதுக்குள்ளேயே வந்து சென்னை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெயில் இப்பயே தெரிய ஆரம்பிக்குது நல்லாவே. அது என்ன இடம் பாப்ஸ் அது? எங்க இப்போ நம்ம போறது? சேலவாயல். சேலவாயல். ஓகே. நம்ம கோட்டி வீடு இருக்குல்ல? ஆமா. அவரோட பிரதர்னே வரலாம். அப்படியா? பெரிய பசங்க பசங்க அவங்க இப்போ நம்ம வீட்டுக்கு அம்மாவுக்கு ரொம்ப பட்டி கொடுக்குற ஒரு கடை இருக்கு. அம்மாவுக்கு ரொம்ப க்ளோஸும். சங்கர் வந்துருக்காரு. கார் பார்க்கிங் அதெல்லாம் வச்சிருப்பாங்க தெரியுமா? ஆமா. அந்த வீடு தான். எப்படி வார வாரம் வந்துடுறானுங்க இந்த மாதிரி கிளம்பி? வாரம் இல்லை எல்லா நாளும் வந்துடுறானுங்க. ஒரு டீம் எங்க எடுக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டே வந்துடுவாங்க. ட்ரெஸ் ஒரே ட்ரெஸ் மாற்றி மாற்றி போட்டுக்கிறாங்க. சட்டை மாதிரி வேற வேற ட்ரெஸ் இல்ல, 4 பேர் வந்தாலும் 4 கலர் ட்ரெஸ். ஆமா. இன்ஸ்டா தான் ஏதோ புதுசா போடணும்ல. யார் வேணா சரி இல்ல வீடு இங்க பாருங்க. அவர் கையில பொக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு முட்டி புட்டு அந்த மாதிரி அப்படியே கொடுக்குறாரு. அதான் சும்மா ரீல்ஸ்ல எப்படி எல்லாம் பண்ணா ஃபேமஸ் ஆகலாமோ கிரிஞ்சு விஷயம் பண்ணிருக்காரு. இவெல்லாம் இப்பெல்லாம் ஆளே காணாம போயிட்டான்ல. இல்லையே பண்ணிட்டு இருக்கான். அவன் பொண்ணு வச்சுட்டு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டான். அந்த ஜெட்ஸ்கி இருக்கும்ல, ஜெட்ஸ்கில உட்கார வச்சு வீடியோ போட்டுட்டு இருக்கான். இப்ப ஏதோ கொடைக்கானல் கேஸ் பத்திலாம் வீடியோ போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணணும்னு அந்த தொப்பி போட்டிருப்பாரு, அவர் பேசிட்டு இருக்காரு. ஏதோ நேற்று நெட்ஃபிளிக்ஸ்ல வீடியோ போட்டிருந்தாங்க. சவுக்கு சங்கர் டீம் மொத்தமா தூக்கிட்டாங்களாமே. ஆமா, மொத்தமா எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். அது ரைட். அவன் வந்துருவானே என்ன கோர்ட்ல என்ன பேசிட்டாங்க. இப்போ இவரு வந்து அழகா நேரு பத்தி பயங்கர சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லாத பாக்குறதுக்கு ஒரு அதான் யூடியூபே போர் அடிக்குது. என்ன சொல்றாங்க இப்போ பாரிசாலன்னு ஏதோ ஓடுது, அது கூட ஒன்னும் சவுக்கு சங்கர் அளவுக்கு இல்ல. அதுல அவன் ஜென்டல் இந்த மாதிரி பேச மாட்டேன். இது கூடமே ஸ்பைஸ் இல்ல. எவ்வளவு செலவு பண்ணுவேன்? 50 லட்சம் ரூபாய் டாக்ஸ் கட்டனா சோர்ஸுக்கு நிறைய கொடுக்கணும். கொடுத்தாதான் பணம் கொடுத்தாதான் சொல்லுவாங்க. முன்னாடி கழுகு ரிப்போர்ட்ல அப்படிதான் ஜெயலலிதா வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பேசுவான். வெளியூருக்கு காசு, அவருக்கு காசு. ஒரு ஓபிஎஸ் போறப்ப இதுல போலீஸ் எல்லாத்தையும் அடி வாங்கினாருங்கிறது, கொடநாடு போற வழியில அந்த அசிங்கமா பேசி ரோட்டை விட்டு இறங்கி ஆனதான். அதான் அது எப்படின்னா 10 விஷயம் பேசுறானா 4 விஷயமாவது உண்மை இருக்கும். அந்த மாதிரி அவன் போன் பேசும்போது கூட தெரிஞ்சு போயிருங்க. இவன் பாருங்க பைத்தியக்காரன். அவரு எல்லா கட்சியில சோர்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்க மீட்டிங் நடக்கும்போது என்னதான் கதவை சாத்திட்டு வெளியே போறாங்க. ஒரு மினிஸ்டர் நம்ம கிடைக்கிறத போட்டு கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. இவனுக்கு சொல்லலையா, தினேஷே 3 லட்சம் ரூபாய் விற்று வச்சிருக்காரு, ஸ்டார்ட் வச்சிருக்காரு. இப்பயும் ஸ்டாலின் எலெக்ஷனுக்குள்ள அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணுவானு. கெஜ்ரிவாலை தூக்குற மாதிரி இவனையும் தூக்கிட்டு வாய்ப்பு இருக்கா? என்ன லெவலுக்கு இறங்குவாங்க அதெல்லாம். அவனுக்கு எதிர்த்தாப்ப செஞ்சான்னு சொல்லி ஒரு ட்ரெயினையே எரிச்சு கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேரை எரிச்சு கொண்டு விட்டாங்க. அப்படியா? குஜராத்ல இன்னொரு பேக்கரியில அதே மாதிரி பேக்கரியில சொல்லிட்டு அமித்ஷாலாம் பயங்கரமான ஆளு. இப்ப நார்த் இந்தியால ரீசெண்டா ஒரு கப்பல் வந்து கல்யாணம் பண்றப்போ வந்து மாப்பிள்ளைக்கு அடிபட்டுருச்சு, பயங்கரமான இன்ஜுரி, ஃபயர் இன்ஜுரின்னு சொல்லிட்டு 8 லட்சம் ரெடி பண்ணி அந்த ஏர் ஆம்புலன்ஸ் இருக்கும்ல அத வர வச்சிருக்காங்க. அதுல மொத்தமா ஏறி போனதுல அந்த ஏர் ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட் ஆகி மொத்தமா எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு காசை ரெடி பண்ணி அந்த மாப்பிள்ளைய காப்பாத்துறப்ப எல்லாருமே செத்து போயிட்டாங்க. பேச விட்டுருந்தா கூட அவங்க உயிரோட இருப்பா. டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அத எமர்ஜென்சி உடனே போனா ட்ரீட்மென்ட் சரி பண்ணிடலாம்னு சொல்லிருப்பாங்க போல. இல்ல முத்தோட ஃப்ரெண்ட் அவங்க அம்மா அப்படி 5 லட்சம் ரூபாய் கொடுத்து டெல்லி கொண்டு போறாங்க.
அதே மாதிரி தான் முன்னாடி ஓபிஎஸ் தம்பியை கொண்டு வந்தது 15 லட்ச ரூபா பில்லை போட்டு இவர் சும்மா வாயிருக்காம மிலிட்ரி ஃபிளைட்டை கொடுத்தா நிர்மலா சீதாராமன் 91 அந்த மாதிரி பில்லை போட்டு விடுச்சு 14 லட்ச ரூபாய்க்கு. இவனை அப்படித்தானே கொண்டு போனாங்க. சன் டிவி அவங்க அப்பா இருக்கான மாறுன்னு அமெரிக்காவுக்கு எங்க கொண்டு போறதுக்கு இந்த மாதிரி ஏர் ஆம்புலன்ஸ் தான் கொண்டு போனோம். ஃப்ரீ அவனுக்கு மினிஸ்டர் இருந்தான்னு சொல்லிட்டு எங்கிட்ட காசு இல்லை, வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா புது ரூல் புதுசா இப்ப வருது ஸ்கீம். ஹைதராபாத் தெலுங்கானால அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சானிட்டரி ஒர்க்கர்லாம் இருக்காங்கல்ல சீனியர், அவங்களுக்கு எல்லாம் மாசம்ல 2 லட்சம் ரூபா. ஆமா அதான் இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு நியூஸ். அதனால பத்தலையா 2 லட்ச ரூபா கொடுத்து போட்டு அதே மாதிரி அந்த இன்ஜினியருக்கு 7 லட்ச ரூபாய் சம்பளம், அங்க வேலைக்கு போயிடலாம். அதுதான் இன்ஜினியருக்கு மாச சம்பளம் 7 லட்சம் ரூபாயா. எலக்ட்ரிக் போர்டு, எலக்ட்ரிசிட்டி போர்டுல, இதுல கார்ப்பரேஷன்ல எலக்ட்ரிசிட்டி போர்டுல அது மென்ஷன் பண்ணே போட்டாங்க. அதுக்கு அவ்வளவு இன்னைக்கு தினமலர்ல போட்டுருந்தாங்க. பின்னாடி பல்பு மாத்திட்டேன் நானு. ஏன் அடிக்கடி போகுது அந்த பல்பு? அது எல்இடினால அது பிரேக் பிடிச்சிக்கிட்டே ஓட்டுறாங்கல்ல. இப்போ நீங்களும் அவ்வளவு போக பிரேக் ஒரு கை வச்சுட்டே இருக்கீங்கல்ல, அது எரிஞ்சிட்டே இருக்குமா கண்டினியூஸா. அது ஓவர் பவர் ஆகி வெடிச்சிருமா, காலி ஆயிடுமா. இதுவே இது நான் பழைய ஓட்ட ஆக்டிவ் ஒரு பல்பே போட்டேன் நான். இது என்ன பண்ண ஒன்னா வரேன், இது மாதிரி எரிஞ்சிட்டே இருக்குமா. இது எவ்வளவு ரூபா? 15 ரூபா. அது ஒரு லைட் 50 ரூபா. அது எல்இடி இல்ல, ஆனா நல்லா இருக்கும். ஆனா பிரேக் அமுக்காம இருக்கணும், ரொம்ப அமுக்கிட்டே இருந்தா அது போயிடும். சிட்டிக்குள்ள இல்ல பாப்ஸ், கை வச்சுட்டே இருக்கும்ல. எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், அலர்ட்டா இருப்போம். ஆனா ரைட் திருப்பிடும், என்ன செய்ய போறோம்னு தெரியாது. அப்படி சாரி நம்ம விடுவோம், அது தெளிவா போயிடும். இது அவர் கோயில் தானே? வைத்தியகார மாதிரி இப்படி முறிக்கிட்டு போறான், முட்டி தள்ளி விட்டு போயிடும். டப்பு டப்பு டப்புக்கும். இது விநாயகர் கோயில், அந்த துர்கா தேவி கோயிலுக்கு இருக்கு. துர்கை அவனையும் இது பிடி மாஸ்டர் கேபிள் டிவி ஓம் சக்தி ஏதோ போட்டிருக்காங்க. இந்த இடத்துல இதை மட்டும் சரி பண்ணணும். இல்ல அது இல்லைன்னா இடிச்சுவான்னு போட்டு வச்சிருப்பாங்க. இல்ல அது ரோடு ஹைட்டே வேற, கீழே இருக்க ரோடு வேற ஹைட்டு. இவனுக்கு தண்ணி கேன் வைக்கிறாங்களா? அவ்வளவுதான். இதுக்கப்புறம் தண்ணிக்கும் ஜூஸுக்கும் அப்படியே பிச்சுக்கிட்டு ஓடும் சேல்ஸ். போன வருஷம் மாதிரி முத்துலாம தான் நம்ம எல்லாருமே போயிருந்துருக்கலாம். இன்னும் 2-3 இது பண்ணிட்டு இருக்காங்களா எங்கெங்க ரேஸுக்கு பண்றாங்க. அவங்க ஆளு வர 3 பேர் வராங்க, பின்னாடி வெஹிக்கிள் போட்டு. எடுத்துட்டு போறீங்களா, கவர் பண்றீங்களா போயிட்டு? அது கேட்டா எடுக்க தெரியாது. இவர் பாருங்க எங்க நின்று நோண்டிட்டு இருக்காரு, இளநீ அடிக்க விளையாடிட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு பையா எடுத்துட்டு வர வேணாமா? அது எதுவுமே மூடையே வேலை செய்யாது எவனுக்கும். அன்னைக்கு ஒரு பொம்பளை அப்படிதான் எம்எம்டில வாங்கி தக்காளி பூரா ரோட்ல போட்டு விட்டுருக்கு. 3 கிலோ நம்ம வாங்கிக்கும் போது. அதான் ஆசையில வாங்குறது, எடுத்துட்டு போறதுக்கு ஒரு பொருள் என்ன எப்படி? கௌசிகா ஸ்வீட். ஓகே, இவ எப்படி? பிரிஞ்சில வந்து லெஃப்ட். ஏது இதுக்குள்ளயா? இந்த வண்டியில தான் போறாங்க. ஆளு உட்காந்துருக்காங்கல்ல, அதெல்லாம் காட்டக்கூடாது அப்படின்னா. ஓ ரெடியே உட்காந்துருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாவை ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே நம்ம திருப்பி வீட்டுக்கு தான் போகிறோம். நம்ம அத்தை பையன்கிட்ட பேசியாச்சு, ஆன் த வேலை இருக்கா. நம்ம எத்தனை மணிக்கு ஷாராக வருவான்னு தெரியல. அவன் ஒரு மாதிரி டைம் வளர்றான். அப்பாட்ட கேட்டதுக்கு அந்த டைமுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, நீ வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போயிட்டு தங்கச்சி கொண்டு போய் ட்ராப் பண்ணு, ட்ராப் பண்ணக்கப்புறம் பார்த்துக்கலாம். எப்படியும் அந்த டைம் மட்டும் தான் வருவான் அவன். ஏன்னா தங்கச்சிக்கு 2 மணி டியூட்டி. ஸோ நம்ம வீட்டிலேருந்து ஒரு 1:50 போல் கிளம்புவோம் அவளை ட்ராப் பண்ணுறதுக்கு. சரி அப்படியே ட்ராப் பண்ணும்போது அவனை பிக்கப் பண்ணிக்கிறோமா என்ன எது, இல்லைன்னா அவனை வந்து 3 வரைக்கும் வர சொல்லிட்டு அங்கே போய் பிக்கப் பண்ணிக்கிறோமா என்ன எதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு எதுவும் ஷுவர் கிடையாது. எப்படி என்ன எதுன்னு நான் பார்த்துட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இன்கேஸ் அவன் சீக்கிரம் வர மாதிரி இருந்தால் அவனை பஸ் பிடிச்சி வர சொல்ல வேண்டியது தான். ஏன்னா நமக்கு வீட்டுக்கு இப்போது ஏசி வர இன்ஸ்டலேஷன் பண்ண வராங்க, அவங்க எத்தனை மணிக்கு வராங்கன்னு தெரியல. ஸோ அதுவும் நம்ம பார்க்கணும். தங்கச்சியை கொண்டு போய் டியூட்டியில் ட்ராப்பும் பண்ணணும், அவன் வரும்போது அவனையும் பிக்கப் பண்ணணும். ஸோ
அதான் ஒரே நாள்ல மொத்தமா அப்படியே அடுக்கடுக்கா வேலைகள் வருது. அம்மாடி. இப்போ தங்கச்சி டிராப் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இன்ஸ்டலேஷனும் இவனும் வந்தா பிரச்சனையே இல்லை நம்மளுக்கு. ஆனா இப்போ ஏதாவது ஒண்ணு நடக்கும்போது சைமல்டேனியஸ் இன்னொரு சம்பவம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் நம்மளுக்கு பிரச்சனையா போயிடும். ஒரு மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும். வீட்டுல அப்பா இப்போ கிளம்பிட்டாரு. வீட்டுல அப்பா இருந்தா கூட பரவாயில்லன்னு விட்டு போயிடலாம், இன்ஸ்டலேஷனுக்கு வரும்போது பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வீட்டை பூட்டிட்டு போகும்போது வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள வெயிட் பண்ண சொல்ற மாதிரி இருக்கும். அதுவும் வெயில் இப்போ கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ரொம்ப தாறுமாறா இருக்கு. இப்பயே வெயில் கொளுத்துது, எரியுது, தோல்ல நிக்க முடியல வெயில்ல, அந்த அளவுக்கு இருக்கு வெயில். இன்னும் நாளாக எப்படி போக போகுதுன்னு தான் தெரியல வெயில். நம்ம சென்னையில நல்லா குழுன்னு இருந்துச்சு கொஞ்சம் மாசத்துக்கு, இப்ப அவ்வளவுதான் இழுத்து அடிச்சு நொறுக்க போது நம்மள இப்ப இந்த வெயில். இந்த சென்னைக்கு உரித்தான சிக்னேச்சர் வெயில். சரி பாப்போம் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். திருப்பி வீட்டுல தங்கச்சி சமைச்சிக்கிட்டு இருக்கா இப்போ லஞ்சு. அப்பா இப்ப சடன் பிளான் தான் இது, முன்கூட்டியே பிளான் போடல. திடீர்னு வந்துட்டு இப்ப கிளம்புறேன்னாரு, பேக் பண்ணாரு, கிளம்பிட்டாரு. முன்கூட்டியே பிளான் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருப்போம். திடீர்னு வந்துட்டு, ஆனா இதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாரு கொஞ்ச நாளா. சடனா பார்த்தா இப்போ வந்துட்டு கிளம்புறேன் நானே, நீங்க பாத்துக்கோங்கட்டாரு. சரி ஓகே, என்ன பண்றது, அவர் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும். நம்ம இங்கேருந்து நம்ம வேலையை பார்ப்போம். ஏன்னா தங்கச்சியும் தனியாக விட்டு போக முடியாதுல்ல. நாங்கள் எப்பயுமே தங்கச்சி வந்து ஜார்க்கண்டில் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தா, அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் 2 பேரும் கிளம்பி ஓடி போயிடுவோம். அது ஜாலி தானே, ஊர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி கிளம்பிருக்கலாம். இப்போ வந்து சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இல்லை. ஸோ நம்ம தான் இருந்து பார்த்துக்கணும். அதனால அவர் போயிட்டு வரட்டும்னு டாட்டா சொல்லிட்டு வந்தாச்சு. அவரை இப்போ அந்த அங்கிளும் இருக்காங்கல்ல, இப்போ வீட்டில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. இப்போ என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும். சரி கைஸ், நான் இப்போ வீட்டுக்கு தான் போகிறேன். நான் அடுத்து ஒன்று நான் இன்ஸ்டன்சஸ் நடக்கும்போது காமிச்சிட்டே வரேன். மீண்டும் திருப்பி இதில் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அத்தை பையன் வந்துட்டான். ஸோ அவனை பிக்கப் பண்ண தான் போயிட்டுருக்கோம். தங்கச்சிக்கு டியூட்டி இருக்குது. இவன் சொன்ன டைம் கூட சீக்கிரம் வந்துட்டான். இப்போது 2 மணி போல் வர வேண்டியது, ட்ரெயின் சீக்கிரம் வந்துருச்சு போல். ஸோ அதனால் தங்கச்சி இப்போது ஆக்டிவ் எடுத்துகிட்டு போக சொல்லியாச்சு. ரிட்டர்ன் வரும்போது நம்ம அவகிட்ட கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ நம்ம அதான் அவனை பிக்கப் பண்ண போகிறோம். அவன் பெரம்பூர் வந்து ரீச் ஆகிட்டான். நம்ம ஃபஸ்ட்டு சென்ட்ரலில் வந்து இறங்குற மாதிரி தான் பிளான் இருந்தது. அப்புறம் நான் தான் சொன்னேன், அப்பா தான் சொன்னார் பெரம்பூர் இறங்க சொல்லி, அதான் கிட்ட, அதான் நம்மளுக்கு வசதியாகவும் இருக்கும் அப்படின்னாரு. சரி அதான் இப்போ நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். சரி அப்படியே போவோம், வண்டி கொஞ்சம் வார்ம் அப் ஆகிட்டோம். அவன் அதான் ஆப்போசிட் ஏதாவது கடையில் நின்று ஜூஸ் குடிக்கிறான்ற, ஜூஸ் குடிச்சிட்டுறான்னு சொல்கிறேன், கோல்டு, அதனால தான் கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கேன்றான். இந்த வெயில் இப்போ கொளுத்துக்கு ஒரு போயிட்டு இப்போ டீ குடிக்க போகிறாங்க. சரி டீ பைத்தியங்க, டீ குடிக்க தான் செய்யும், பார்த்துக்கலாம். இதோ வண்டி இங்கே இறக்கி வச்சாச்சு ஆக்டிவாக. நம்மளும் இப்போ லைட்டாக கொஞ்சம் காளான் சாப்பிட்டோம். வீட்டில் செஞ்சுருந்தேன் அந்த ரோட் சைடு காளான் வந்து வீட்டில் யூடியூப்பில் பார்த்து செஞ்சா ஓகேவா இருந்துச்சு. சரி அதான் வாங்க போயிடுச்சு, நம்ம அப்படியே கிளம்புவோம். போயிட்டு அவனை பிக்கப் பண்ணிடுறோம். வீடியோட ஆடியோ இப்போ செக் பண்ணேன் நான், இப்போ மச் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது ஆக்டிவாக போனதுனால. இந்த வண்டியில் போனால் எப்படி இருக்குன்னு தெரியல ஆடியோ. அதுவும் நான் இப்போ ஷூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2.7K தான் ஷூட் பண்ணுறேன் நான். 4K எடுக்கிறது இல்லை, 1080p எடுக்கிறது இல்லை, 2.7K ரெண்டுத்துக்கும் நடுவுலன்ற மாதிரி. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 60 FPS எடுத்துகிட்டு இருந்தேன், இப்போ நம்ம ஃபுல்லாக 30க்கு மாதிரி ஆச்சு. அதே மாதிரி ND ஃபில்டர்னால இப்போ 30 frames per secondன்றதுக்கு வந்து நான் 1/60 ஷட்டர் ஸ்பீட் வச்சுருக்கேன், டபுள் த ரேட்டுன்ற மாதிரி. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஒரு மாதிரி மோஷன் பிளர், அந்த சினிமேட்டிக் லுக்லாம் இருக்கும். ப்ளஸ் நம்மளோட கலர் கேட்டை நான் வந்து ப்ரீசெட் சேவ் பண்ணி வச்சிட்டேன் நான் ப்ரீமியர் ப்ரோல. அது இன்னைக்கு வீடியோக்கு செட் ஆகாம தெரியல, ஏன்னா கொஞ்சம் வெயில் இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு அடிக்குது. போன வாட்டி நான் அடுத்த வீடியோக்கும் இன்றைக்கும் கொஞ்சம் கலர் டிஃப்ரென்சஸ் ரைட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கலாம், எல்லாம் ஃபைன் டியூன் பண்ணுறது தானே. ட்ரையல் எரர் மாதிரி ஒன்று செக் பண்ணிட்டு இருக்கேன். நான் மைக்குமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்னடா இது ஒரு மாதிரி ஆடியோ ஒரு மாறு இருக்கேன்னு பார்த்தேன். இப்போ பரவாயில்ல, என்ன கதைன்னு தெரியல. அது இன்னும் ட்ரையல் ஃபேஸில் தான் இருக்குது. பார்த்துக்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. அப்பா கிளம்புறது கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டாராங்க, ஏன்னா இன்னும் ஆளுங்க வந்துட்டு இருக்காங்களாம்மா. வந்ததும் தான் கிளம்பணும் ஆந்திராக அப்படின்னாரு.
அவர் அது எத்தனை நாள் ட்ரிப்புன்றது தெரியல நம்மளுக்கு இன்னும் சரியா. அது இனிமேல் தான் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போயிட்டு என்ன ஏது சுச்சுவேஷன்ன்றதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஏதோ கோயிலுக்கும் போறாராமா. மெயினாக இப்போ அவர் போகிறதே வந்து ஊர் சுற்றி பார்த்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு தான். சரி, போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும். சரி கேஸ், நம்ம அப்படியே கொஞ்சம் போவாங்க. அவன் வந்து நின்றுட்டு இருக்கான், கேட்சப் பண்ண. நம்ம ரோட கொஞ்சம் சரியில்லை, மோசமான ரோடு இது. அதனால கொஞ்சம் பார்த்து தான் போகணும். நம்ம ஃபோர்க் ஷெட் வேற ஃப்ரண்ட் லெஃப்ட் சைடு காலி, அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஆப்போசிட் சைடு போற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. நம்ம லெஃப்ட் சைடு வரும்போது தான் ரொம்ப பள்ளங்க ஜாஸ்தி. பாருங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் மேனேஜ் பண்ணி போகணும். இதுவே புதுசாக இந்த ஏரியா வரவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இது. நைட் டைம்ல எல்லாம் புதுசாக வரவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அடிபடுறதுக்கு, வண்டி அடிபடுறதுக்கும் சரி, ஆளுக்கு அடிபடுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்த இடமும் ரொம்ப ரிஸ்கான இடம். ரோடோட எலிவேஷனே ரொம்ப மாறும் பாருங்க. இந்த மாதிரி அப்படியே கொட்டி விட்டு போயிருக்காங்க, முழுகி விட்டு. அதனால கொஞ்சம் சின்ன டயர் வண்டி, ஸ்லோ ஸ்பீட்ல வர்றவங்க, அப்படி இப்படின்னு வர்றவங்களுக்கு அது பேலன்ஸே மிஸ் பண்ணி விடுறோம். மத்தியான டைம்ல என்ன இவ்வளோ டிராஃபிக்? இந்த ரோட்ல இவ்வளோ வண்டிங்களே அவ்வளோ பெருசா வராது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம அருண் நகர் நெருங்கி வந்தாச்சு. இங்கே தான் நம்மளுக்கு ஆக்சுவலி இப்போ தங்கச்சி வந்து ட்ராப் பண்ணியிருக்க வேண்டியது. நம்ம ஆக்சுவல் பிளான் பண்ணி பார்த்தா அவன் 2 o'clock வர மாதிரி தான். இங்கே ட்ராப் பண்ணிட்டு தான் அவனை போய் பிக்கப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் டைமிங் ரொம்ப மாறிட்டதுனால இப்போ தங்கச்சியை ட்ராப் பண்ணுற பிளான் வந்து நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். அவளே வந்துக்கிறேன்னு சொல்லிட்டா. ரிட்டர்ன் வரும்போது ஆக்டிவா நம்ம எப்படியும் பிக்கப் பண்ணிப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட்டு இந்த ரோடு கொஞ்சம் ரிஸ்க். நான் அவளுக்கு காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா. ஸோ அதனால நைட் அவளை தனியாக வர விடுறத விட நம்ம என்ன பண்ணிடலாம்னா நம்ம வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டர்ன் வரும்போது தங்கமணியை வந்து ஆக்டிவ் எடுத்துக்க சொல்லிடலாம். எடுத்துக்க சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். நைட்டு 9:50 அந்த ரேஞ்சில் வந்து கிளம்புனோம்னா தங்கச்சி வந்து ஒரு 10 o'clock வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். 5 minutes, ஹார்ட்லி 5 minutes தான் வாங்கிக்கலாம் வரத்துக்கு. ஸோ அப்படி வந்து அவளை பிக்கப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாருங்க, அறிவு கட்ட நாய் மாதிரி ஏறி வருவானு இப்படிதான். எவ்வளவு தூரம் ஏறி வந்தா பாத்தீங்களா. ஏதோ பைக்ல ஓவர்டேக் பண்ற மாதிரி ஓவர்டேக் பண்றாரு அவரு. ஏதோ பைக் அந்த மாதிரி ஏறினா கூட நம்ம ஏதோ கேப் கீப்னு நினைச்சு உள்ள பூந்துடலாம். இவ்வளவு பெரிய டெம்போ டிராவலர் எடுத்துட்டு அவர் பாட்டு அசால்ட்டா ஏறுறாரு. இந்த வண்டிலாம் பார்க்க ரொம்ப கேவலமா இருக்கு. மண்டே ஏதோ சொட்டையான மாதிரி. நார்மல் டெம்போ டிராவலர் இந்த ஒரு மாதிரி ஷேப்போட தான் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. பாருங்க, இந்த மாதிரி லூஸ் கிராவல் எல்லாம் வண்டி லைட்டா ஸ்லிப் ஆகும், அதுவும் பார்த்து ஓட்டிக்கணும். ஸோ நம்ம இப்போ பாத்தீங்கன்னா தபால் பெட்டி வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அத்தப்பன் எதுக்கு இப்போ சென்னைக்கு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கான் அவன்.
நாளைக்கு மார்னிங் 7:30 ஸ்டார்ட்ல போட்டிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவிலம்பாக்கம் ஃபார்ச்சூன் ஹவுஸ்ல தான் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம தான் கூட்டு போற மாதிரி இருக்கும். அவனை பைக் கொடுத்து அனுப்பிடலாம் தான் பார்த்தேன். அப்பா தான் சொன்னார், வேணாம் மார்னிங் ரிஸ்க்கு, நீயும் கூட போயிட்டு வந்துடு அப்படின்னாரு. சரி ஓகேன்ட்டேன் நானும். அதான் எதில் போகிறது தெரியல. மேபி ஆர்என்ஃபீல்டில் போனால் போவோம், இல்லை காரில் போனால் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கலாம் எப்படி என்ன ஏதுன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். இவங்களை பிக்கப் பண்ணுவோம். ஏசி இன்ஸ்டலேஷனுக்கு வேறு ஆளுங்க வரணும். அவனுங்க எத்தனை மணிக்கு வரானுங்கன்னு தெரில. எஸ்எம்எஸ்ல என்னடானா 1ஆம் தேதின்னு வந்திருக்கு, காலையில் 9:45. ஆனால் கொண்டாமடி கால் பண்ணவர் ஏதோ ஆஃப்டர்நூன் வந்துடுவாங்க ஜி அப்படின்னாரு. என்ன கதைன்னே தெரியல. எல்லாமே ஒரு கேள்விக்குறியாவே தான் இருக்கு. அவள்தான் நம்ம மூலக்கடை நெருங்கியாச்சு. நம்மளுக்கு இந்த மாதிரி ரோட கிராஸ் பண்றவங்க பார்த்தெல்லாம் பயம் இல்லை ரைஸ். லேடிஸ் முன்னாடி போறாங்களே, இப்ப எப்படி ஜர்க்கு கொடுத்தாங்க பாருங்க. ரொம்ப அன்பிரடிக்டபிள். ஒரு கால ஓடுறவங்க கூட நின்றா நம்ம பூந்து போயிடலாம், இல்ல கிராஸ் பண்ணிடுவோன்ற ஒரு தைரியத்துல போயிடலாம். லேடிஸ் ரொம்ப அன்பிரடிக்டபிள். நான் லேடிஸ் ரொம்ப குறை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, பட் ஸ்டில் அந்த மாதிரி தான் இருக்கு. நிறைய பொண்ணுங்க எப்படியோ நல்லா ஓட்டினாலும், நிறைய சொல்ல முடியாது, சில பெண்கள் தான் சொல்ல முடியும் நல்லா ஓட்டுறது. மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா கோளாரா தான் ஓட்டுறாங்க. இந்த மெஜாரிட்டினாலதான் பயமே வர்றது. இங்க டிராபிக்க பாருங்க. அவன் பாட்டு உள்ள போன்னு போய் நகராம பாருங்க. நம்ம பொறுமையா ஓட்டணும்னு நினைச்சாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை கொஞ்சம் வெறுப்பேத்தி ஒரு போயிடறானுங்க. அவன் பாட்டு அசால்ட்டா கையில லைட்டா இடிச்சுட்டு அவன் பாட்டு போயினே இருக்கிறான். இதை சிரிச்சுட்டு வேற போறாரு, பெருசா ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி. அங்க கேப்பே இல்லை, நானே அதனால ஏறல. அவர் உள்ள போய் அங்க நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு. அப்ப நேரா போற மாதிரி தான் பூந்து போயிருக்கலாம். நம்ம வர வேண்டியது ரைட் சைடு, பெரம்பூர் டுவர்ட்ஸ் பெரம்பூர்ன்றவங்கதான் இப்போ நின்று வர வேண்டியது ஆயிடுச்சு. நம்ம பாத்தீங்கன்னா சிம்சன்ற ஏரியா, இந்த ரைட் சைடு இந்த கம்பெனி இருக்கு சிம்சன் சொல்லிட்டு. இந்த இடம் பெரம்பூருக்குள்ள வர ரோடு தான். பட் ஸ்டில் இந்த லேண்ட்மார்க்கை சிம்சன் தான் சொல்லுவாங்க. பஸ் ஸ்டாப் அப்படிதான் சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய கம்பெனி அது. அடுத்து பிருந்தா தேட்டர்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த தேட்டரே இல்லை இப்போ. நிறைய மாறிட்டே இருக்கு சென்னையில. இப்படி அப்படின்னு இல்லை, எல்லாமே மாறுது. பிருந்தா தேட்டர்ல இங்க ஒரு லேண்ட்மார்க்கா இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம ஏஜிஎஸ் மாதிரி அப்கிரேட் பண்ணுவாங்கன்னு நினைச்சு பார்த்தா அப்படியே டோட்டலா டாட்டா பை பை அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. இங்க பெரம்பூர்ல இருக்கிறவங்களுக்கு மெயினா இந்த எஸ்டுவும் அப்புறம் இந்த பிருந்தா தேட்டர் தான் இருந்தது. இப்போ அதுல ஒண்ணு போயிருச்சு. இன்னொரு எஸ்டுக்கு மக்கள் அவ்வளவு பெருசா போறது இல்லை. எல்லாரும் இப்போ எவ்வளவு தூரம் வேணா டிராவல் பண்ணலான்ற அளவுக்கு மைண்ட் செட் வந்ததுனால விஆர் மாலு, அப்புறம் ஃபாரம் மாலு அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சில பேர்லாம் பரவாயில்லடா, எவ்வளவு தூரமா இருந்தாலும் பரவாயில்லன்னு எங்க மாயாஜால சில பேர் இன்னும் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த பாருங்க, இங்கதான் இருந்துச்சு தேட்டர், இப்ப காலி கிரவுண்டா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நெருங்கி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான்.
இன்னைக்கு ஃப்ரைடே வேறையா, அதான் இல்லை மசூதிக்கெல்லாம் நிறைய கூட்டம். வண்டி பாருங்க, இவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்க இருக்கிற மசூதிக்கு வர்றதுக்கு. பாருங்க மசூதி இவ்வளோ வண்டி நிற்குதுல, எல்லாமே மசூதிக்கு தான் போயிருக்கு. அவங்க அந்த விஷயத்துல கரெக்டா இருக்கிறாங்க. இப்போ நம்ம ரேவதி ஸ்டோர் ரோடுக்கு வந்தாச்சு. ரைட்டு திரும்பி போனோம். இந்த ரோடு கொஞ்சம் ஹெக்டிக்கா இருக்கும். ஏன்னா ஆட்டோங்கள்லாம் சும்மா ஜாலியாக ஸ்டண்ட் பண்ணிட்டு போகிற ரோடு இதெல்லாம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போகும் நிறைய வண்டி. ஆனால் போகிற வண்டிகள்லாம் கொஞ்சம் அப்படியே சும்மா ஜாலியாக அப்படியே இப்படியே இப்படியே ஆட்டி ஆட்டி போயிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா இப்போ ஆப்போசிட்டில் வந்து ஆட்டோவை, இந்த ஆட்டோ அப்படியே மூஞ்சி உரைச்சிட்டு போயிருப்பாரு. அப்படிதான் வரும், ரொம்ப கேஷுவலா. இதுனா பரவாயில்ல. சில ஆட்டோ அந்த கம்பி கிம்பிலாம் போட்டு வச்சிருப்பானுங்க, அவனுங்கெல்லாம் விட்டா ஸ்டண்டே பண்ணுவானுங்க ஆட்டோ வச்சுக்கிட்டு. அந்த மாதிரி ஓடிட்டு இருப்பானுங்க. பெரம்பூர்னாலே ஆட்டோ தான் அடையாளம். இப்போ அதே மாதிரி நம்ம ஊருக்குலாம் போயிட்டு வரலாம் கைஸ். அப்படி வரும்போது எப்போ நம்ம கண்ணில் ஆட்டோ போடுதோ சென்னை வந்துடும் அர்த்தம். ரொம்ப சென்னையோட பார்டரா இருந்தாலும் சரி, கரெக்டா அங்க ஆட்டோ ஒன்று ஓடிக்கிட்டு கிடக்கும். நீங்க ஆட்டோ ஒன்றதை பார்த்துட்டீங்கனாலே சென்னை வந்தாச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இங்க ஒரு எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி. இது வந்து சாப்பிட்றவங்களுக்கு. மெயின் பார்சல் வாங்குற இடம் நான் காட்டுறேன் பாருங்க. லைன் கட்டி நிப்பானுங்க வீக்கெண்ட்ல. அவ்வளோதான். இப்போ நம்ம நேராக போனோம்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட போயிடலாம். இப்போ நம்ம வந்தாச்சு. அவன் இப்போ எங்க இருக்கான்னு தெரியல, ஃபோன் பண்ணி கேட்டு அப்படியே அவனை பிக்கப் பண்ணிக்கலாம். எங்கடா இருக்க? அப்படியே இந்த சைடு நடந்து வா, இந்த சைடு நடந்து வா. பிருந்தா ஸ்டோர்னு சொல்லிருக்கோம், இங்கிட்டு வந்துரு. ஆமா ஆமா, அதே இடம் வந்துரு. வந்துட்டாப்ல. வணக்கம் வணக்கம். சரியான வெயிலா இருக்கு. ஆமா, கொளுத்துது இல்ல. ஆமா, அதுதான் சொன்னது ஜூஸ் குடின்னு. என்ன குடிச்ச? ஓ, குளிச்சதா? சரி, ஏறிக்க வா, அப்படியே உட்காரு வா.
அப்பா இப்ப ஆந்திரா கிளம்பி போயிட்டாரு. அவரா? ஆமா, இப்பதான் சடன் பிளான், இப்ப கிளம்பி போயிட்டாரு. இப்போடா நான் இப்பதான் டிராப் பண்ணிட்டு வரேன் அவரை. அப்படியா? சடன் பிளானு. ஏன் திடீர்னு ஆந்திரா போயிட்டாரு? அங்க வீட்டுக்கிட்ட ஒருத்தர் இருக்காரு மோகன் அங்கன்னு சொல்லிட்டு. போயிட்டாரா? கோயில் இல்ல, அங்க ஏதோ புறா ரேஸ்லாம் இருக்குல்ல, அது நடத்துறதுக்கு கூட்டு போனோம் போல அந்த புறாங்கள் எல்லாம். இவர் அப்படியே அவர் கூட சரி ஜாலி நானும் போறேன் ஆந்திரா கடை ஏறி போயிட்டாரு. அப்படியே வர அதான் ரோடு வண்டியில போயிருக்காரு. ரிட்டர்ன் வரும்போது அப்படியே அவர் கூட ஏதோ கோயிலுக்கு பார்த்து வரேன் இருக்காரு. சடன் பிளானு. அவர் போறேன்னு எங்களுக்கு இப்ப கொண்டாட முடியும் இருக்குன்னு தெரியாது. திடீர்னு கிளம்பிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன். இப்ப நீங்க மட்டும் வரீங்களா வீட்ல? நானு முத்தூருக்கு. அத பசங்க முத்து ஓட்டிட்டு வந்திருக்கலாம். வெயிட் பண்றேன். எவ்வளவு நேரம்? இப்பதான் 125 130 ஆகுது. இப்ப 1:40 ஆச்சு. இப்ப நம்ம போறதுக்குள்ள வந்துருவா. நம்ம அவளை போய் ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு ஆக்டிவ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா நைட் வரது ரிஸ்க். அந்த ரோடு ரொம்ப மோசமா இருக்கும். பகல்ல வந்துரும்டா. ரிட்டர்ன் நைட் நம்ம பிக்கப் பண்ணணும் போயிட்டு. ஏன்னா ரோடு ரொம்ப மோசம் இல்ல. அவளுக்கு நைட்ல ஆப்போசிட்ல வண்டி லைட் பார்த்தாலும் கொஞ்சம் கஷ்டம். அவன் அந்த ரோட்ல பல்ல இருக்க தெரியாது அவளுக்கு. அதனாலதான் வின்ஃபாஸ்ட். ஓ, இது அந்த மோசமான கம்பெனி. ஆமா, வின்ஃபாஸ்ட் V5 VF6 இது. நான் சரி 9 மணிக்கு ட்ரெயின் வந்துச்சு இன்னைக்கு சேலத்துல. ஆனா பார்த்தா டக்குன்னு வந்து இறக்கி விட்டாங்க. நானே அதான் 2 மணிக்கு மேல நீ சொன்னியே. அது வந்து நான் 1 மக்களுக்கு சென்ட்ரல் போட்டுருந்தாங்க. சரி, இப்போ பார்த்தா டக்குன்னு வந்துச்சு ட்ரெயின். ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. நடுவுல எங்கேயும் அவ்வளவு ஸ்டாப் இல்ல. நான் அதுலதான் அந்த தெரிஞ்சுதான் இருந்தேன் நானு. சரி பாத்துக்கலாம், இதை விட்டுட்டு அப்படியே 2 மணி தானே சொன்னா பொறுமையா அவளை விட்டு பிக்கப் பண்ணிக்கலாம் நினைச்சேன். லோக்கோ பெரம்பூர் லோக்கோ ஏதோ வந்துச்சு, லோக்கோ இருக்குன்னு. அப்பதான் பார்த்தா பெரம்பூர் வந்துருச்சு. வீட்டுல ஏசியும் போயிருச்சு. அதான் இப்ப அடுத்து ஏசி தண்ணி ஒழுகிட்டு இருந்துச்சு அந்த இது. அதான் பேசி வாங்கியாச்சு. இப்ப வந்து மாட்டுவாங்க. அதுக்குதான் வெயிட் பண்ணுறேன். இப்பதான் உணவடை வந்து கழட்டிட்டு போனாங்க பழைய ஏசிய. புது ஏசி மாட்ட ஆள் வராங்க. எப்ப வரானுங்கன்னு தான் தெரியல. மதியானம் போல வருவேன்னானுங்க. ஆக்சுவலி எஸ்எம்எஸ்ல வந்து 1ஆம் தேதி இருந்துச்சு. 1ஆம் தேதி ஒருத்தர் போன் பண்ணிட்டு எப்ப உங்களுக்கு வந்து மாட்டலாம் சார்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இன்னைக்கு வந்து கூட மாட்டிருங்க அப்படின்னு. சரி ஜி ஸ்லாட் பாத்துட்டு நான் சொல்றேன் அப்படின்னாரு. நீங்க கழட்ட உடனே சொல்லுங்கன்னாரு. கழட்ட உடனே சொல்லிட்டேன் நானு. அவர் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்ல வந்து வர சொல்றேன் ஜி அப்படின்ட்டாங்க. இது எந்த ஷோரூம்ல தராங்க? எந்த ஷோரூம்ல தராரு? இது சுமங்கலில வாங்கணும்டா. இங்க சர்மனர்ல வோல்டாஸ் கம்பெனில இருந்து வராங்க. ஓ, வோல்டாஸ் ஏசியா? அதான் நிறைய பார்த்தோம் பிராண்டு, சாம்சங் அது இதுன்னு சொல்லிட்டு. எதுனாலும் சர்வீஸ்க்கு ஆளுங்க வந்து தூரம் அப்படின்னாங்க. இது மட்டும் தான் வோல்டாஸ் மட்டும் தான் கொஞ்சம் கிட்ட. நம்ம வீட்டுக்கு பின்னாடியில இருந்தே வராங்க. அந்த வராதன் காமிச்சாரு அவரு கண்ணாடியில. வராதன். ஆமா ஏறுறேன் வராதீங்க அப்படின்னு. அது நிறைய பேர் காட்டுவாங்க, சில பேர் காட்டவே மாட்டாங்க. ஏறி அடிபட்டு சாப்பிடான்னு விட்டுருவானுங்க நிறைய பேர். அதுவும் இப்ப டைம் நமாஸ் பண்ற டைம்ல இங்க நிக்கிற வண்டி ஃபுல்லா நமாஸ் பண்ற வண்டிக்கு பாரு. இங்க இருந்து ஆரம்பிச்சு அங்க இருக்கு மசூதி. இந்த சந்துக்குள்ள இந்த ரோட்ல நிக்கிற எல்லா வண்டியுமே அங்கதான். ரைட் லெஃப்ட் பாரு எவ்வளவு வண்டின்னு. இங்க பாரு, அதான் எவ்வளவு கூட்டம் பாரு. மசூதி நிரம்பி இருக்கு பாத்தியா? நானும் இங்க சென்னையில பார்த்தா இர்ஃபான் ஓடுன பாப்பா அவன் போயிட்டு உள்ள. அதோ இங்க இந்த மொன வரைக்கும் நிக்கிற வண்டி எல்லாமே மசூதி தான். இந்த சந்துக்குள்ளே விடுவாங்க. எவ்வளவு வண்டி நிக்குதுன்னு மட்டும் பாரு. கூப்பிட்டுருக்காங்க நோம்பு வைக்கலான்னு. எக்ஸாம் வச்சு நோம்பு, ஏன்னா யாருக்கும் எக்ஸாம் இல்ல. எல்லாரும் ஆர்பிஐக்கு படிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஆர்பிஐக்கு படிச்சிட்டு இருக்காங்க. ஏண்டா ஆர்பிஐல ஹோப்பே இல்லையாடா? ஆர்பிஐ அசிஸ்டன்ட்னா 94 93 வைக்கிறானே கரெக்ட்டா. அது 13 ஓபனிங் தான்டா. ஆமா ஆமா. அதுவும் அது பாரு. ஆல்ரெடி பிஓ ஆனவனுங்க எல்லாம் ட்ரை பண்ணுவானுங்க. ஆமா ஆமா. அது ஏன்னா பிஓவோட சம்பளம் ஜாஸ்தி. ஆர்ஐ பிஓ எப்படி வச்சா செஞ்சான் நானு. மெயின்ஸ் 54 பீ வச்சாங்க. என் கூட இருந்தவங்க 93 மார்க் மெயின்ஸ்ல அவரு. இன்டர்வியூல மார்க் போடலாம். எல்லாம் அக்ரி படிச்சவங்க எல்லாம் 18 மார்க் போட்டாங்க இன்டர்வியூல. அதனால எங்க அந்த 4 பேர்ல 2 பேர் தான் பாஸ். ஓகே ஓகே. அந்த இன்னொருத்த கூட இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா சொல்லி அவன. யாரு? இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். எங்க நம்மளோட வெளிய வந்தார்ல ஒருத்தர். அவருக்கு 93 மார்க் அவரு. இன்டர்வியூல போடல அவருக்கு. மொத்தமே அவருக்கு 51 தான் வந்துச்சு. அடப்பாவி.
அதான் மொத்தம் 48 பேர் இன்டர்வியூ போனாங்க. ரெண்டு பேர் தான் பாஸ். ஓகே ஓகே. அது ஒரு பொண்ணுலாம் ஆர்ஆர்பி கிளர்க் மாதிரி இருந்துச்சு. இந்த ஆர்ஆர்பிஓ 110 மார்க் அது 200க்கு. எங்க அந்த பையன் ஒரு பாஸ் ஆனா 106 மார்க். அவங்க 2 பேரும் மட்டும் தான் 100 மேல இருக்கவங்க மட்டும் தான் பாஸ். அது யாரும் பாஸ் இல்ல. சரி ஓகே. திருப்பி ஏசி மாட்டுறதே இல்லைன்னா இவன் பாரு எப்படி ஆடி நேரம் பாரு. இவன் பாரு அழகா ரைட்ல ஏறி போறத விட்டு லெஃப்ட்ல எங்க போயிட்டு இருக்கிறான் பாரு லூஸ் மாதிரி. இந்த மாதிரி நாங்க தான் அடிப்பட்டு சாவுறது. அங்க பாரு இங்கிட்டு போறதுக்கு எங்க இருந்து ஏறி போறான் பாரு. கண்டிப்பா அவங்க வண்டி கிடையாது, அது மட்டும் தெரியும். சரி கைஸ், இப்போ நான் கொஞ்சம் தள்ளி போய் கண்டினியூ பண்றேன். இப்போ தங்கச்சிட்டு இருந்து ஆக்டிவா வாங்கிட்டு போனோம். ஸோ அங்க போய் நான் கண்டினியூ பண்றேன். ஸோ கைஸ், இப்போ பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் நெருங்கி வந்துட்டோம். இங்கதான் ரைட் சைடில் கேஎம் ஹாஸ்பிட்டல். இப்போ வந்ததும் வந்துட்டாலா வரணுமான்னு தெரியல. வந்ததும் நம்ம வண்டி எப்படி ஓடிடலாம். டோருக்கு இங்கே இருக்கு ஹாஸ்பிட்டல். அதான் எங்கடா தேடிட்டு இருக்கேன் நான் வண்டியை காணாமன்னு. இங்கே தான் வரணும் இப்போ. ஓ ஆமா, அதான் வருவா, இப்போதான் வருவா. ஏன்? ஆமா, இதுதான் இங்க ஏதோ கோவிலம்பாக்கம்ல சாலிட்டேரியம்னு ஏதாச்சும் ஒரு இது இருக்காது. என்னது? இதுக்கு மேல கை போக மாட்டேங்குது. அது ஹைத்ரோ விசிறி விசிறி கை இதாயிருச்சு. இரு அவகிட்டே கேட்டுக்கோ. அதுவும் இதான இது இன்னும் பெயின் ஆகுது. இன்னமும் அப்படிதான் இருக்கா? ஆனா அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஹீலிங் பேஸ் விடணும், விடவே இல்லை. அதான் நீங்க இதுல இருந்து இது பண்ணி பாருங்களேன். இதுல இப்படியா? இதாகல. நார்மல் இப்ப பண்ணீங்களா அந்த மாதிரி? அது இதுல பண்ணி பாருங்களேன். ஏன்டா இது ஃப்ரீயா இருக்கு? எலும்பு இல்ல அதுல நடுவுல காணவே இல்ல. எனக்கும் அப்படிதான் ஆகும். இந்த கை அப்படி ஆகாது. இது உடைஞ்சது சின்ன வயசுல, அதனால இப்படி இருக்கு. இது உடையில, அதனால இப்படி இருக்கு. இது இங்க பாத்தீங்களா, இதுல எதுவுமே இல்ல நடுவுல. அது கனெக்ஷனே இல்லாத மாதிரி தான் இருக்கு. சரி வந்துட்டோம், வண்டி எடுத்துக்கலாம். டேய் அது புது கரடிடா. அப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதோ தண்ணி உள்ள போனா வயிறு வந்து தெரியுது. ஆமா அப்படிதான் தெரியும். இது அட்ஜஸ்டபிள், இது ஃபிக்ஸ்டு. நம்ம இதுல ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மழை பெஞ்சா உள்ள போகும், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. சரி வந்துட்டோம். இப்போ அது நின்று ஃபோன் எடுக்க தெரியாது அதுக்கு. ஃபோனை பேக்ல வச்சிரும் அது. இருக்கே அதோ இருக்கு. அது வந்துட்டா உள்ள போயிரும்டா. நம்ம வண்டி வாங்கிட்டு வேணா போயிடலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சுல, அப்படியே ஓடி போயிடணும் உள்ள. அதுக்கு இதோ வந்துருச்சு. ஏய் இந்த சைடு வந்து நிறுத்து, ரோட்ல நிக்குது. இப்படி வந்து நிறுத்து. அவன் ஏதோ கேட்கணும்னா ஷோல்டர் மூவ்மெண்ட் சரியில்லையா. அதுக்கு நீ இதுக்கு போயிடலாம். இது பேர் என்ன, புட்டூர் கட்டு. புட்டூர் கட்டு போனா கையில வந்து கட்டி தொங்க விட்டுருவானுங்க. ஒரு கையில தொங்குன்னு. இதுவும் அப்படிதான் இருக்கான். இதுவும் அப்படிதான் இருக்கான். சரி சரி, நீ ஆக்டிவா எடுத்துக்கோ. அங்க போய் நம்ம பாத்துக்கலாம். இங்க வேணா, நம்ம இன்னொரு கடைக்கு கூட்டு போறேன். நான் அங்க போயிடலாம். டீ குடிக்கணுமா? நான் பாத்துக்கிறேன். வண்டி எடுத்துக்கோ. நைட்டு தான் வரும் அது. என் பின்னாடி வேணா, நம்ம அந்த கடை தெரியல உள்ள ஆவின் கிட்ட, அங்க போயிடலாம். ஆமா ஆமா அதேதான். இப்ப தங்கச்சியை பார்த்தாச்சு, அவங்களுக்கு ஆக்டிவா பிடிங்காச்சு. இப்ப நம்ம ஜூஸ் குடிக்க போறோம்.
ஜூஸ் இல்லை, தப்பா சொல்ற பாருங்க. இவன் வந்து ஜூஸ் குடிக்க மாட்டான், டீ தான் குடிப்பான். ஸோ டீ குடிச்சிட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு லஞ்சு சாப்பிட்ற மாதிரி. நான் ஆக்டிவா ஓரளவுக்கு வரணும்னு சொல்லி தான் ஸ்லோவாக வரேன். அவன் இன்னும் ஸ்லோவாக வரான். ஸோ அதான் guys, நான் வந்து இப்போ நாங்கள் டீ குடி தான் போகிறோம். டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறோம். போயிட்டு திருப்பி ஏசி மாட்ட ஆள் வருவாங்களே, அப்போ நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அந்த வீடியோ நான் ரொம்ப லாங்காக இழுத்தடிக்க விரும்பல. பார்ப்போம் எப்படின்ட்டு. கைஸ், ஆஃப்டர் அ லாட் ஆஃப் போராட்டம் ஏசி மாட்டியாச்சு. பின்னாடி அந்த அவுட்டோர் யூனிட்டு இன்டோர் யூனிட் எல்லாம் சேர்த்து மாட்டியாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருக்கு நான் சொல்கிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அந்த ஏசியை மாட்டி முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 3 hours கிட்ட ஆயிடுச்சு. 3 hours இல்லை 2 hours வச்சுக்கலாமே. அந்த பில்லிங் மட்டுமே 1 hour ஆச்சு. ஏன் தெரியுமா? வந்த சர்வீஸ் பீப்புளுக்கு வந்து ஏசி மாட்ட தெரியுது, பட் பில்லிங் பண்ண தெரியல. சுத்தமாக ஒன்றுமே தெரியல. ஒரு பேசிக் ஸ்பெல்லிங் தெரியல, எதுவுமே தெரில. சரி, நான் ஹெல்ப் பண்ணலாமான்னு பார்த்தா அதை நம்ம எதுவும் பண்ணவும் கூடாதான். அவங்க யாரோ ஒரு மேமுக்கு ஃபோன் பண்ணி அவங்க மூலமாக வீடியோ காலில் அட்டன் பண்ணி டேட்டாவை ஃபில் பண்ணி தப்பாக எழுதி அடித்து எழுதி அப்புறம் நோட் புக்கை விட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ பில் புக்கோ ஏதோ ஒன்று அது ஃபில் பண்ணால் தான் க்ளோஸ் ஆகும் ஜாப் கார்டு ஏதோ. அதுக்காக வேண்டி திருப்பி எங்கேயோ அலைஞ்சி திரும்பி அதை வாங்கிட்டு வந்து எழுதி கொடுத்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு மேலே 6:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதான் ஒரு வழி. ஆனால் எப்படி முடிச்சாச்சு, ஏசி பக்காவாக இருக்குது, நல்லா கூலிங்காக சூப்பராக தரமாக இருக்குது. ஸோ அது சாட்டிஸ்ஃபேக்ட்ரி. ஸோ இன்றைக்கோட வீடியோ எதுவும் முடிச்சிக்கிறேன். நான் திருப்பி நாளைக்கு இன்னொரு கண்டென்ட் இருக்குது, அதை நான் வந்து அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. சரி, எல்லாருக்கும் பை பாய்.